ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐ கேன் இஸ் கிரேட்டர் தேன் ஐக்யூ யூபிஎஸ்சி. இன்றைக்கி நம்மளோட ஃபன் ஃபேக்ட் ஆஃப் த டே எதை பற்றினா, அது ஒரு ட்ரீ. கலிஃபோர்னியாவில் இருக்கிற பிரிசில்கோன் பைன் அப்படின்ற ட்ரீ 5000 இயர்ஸ் ப்ளஸ் இன்னும் லிவிங்லேயே இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரிச் அண்ட் ஓல்டஸ்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் தான் நம்ம மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளோட இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அது ஜியாகிரஃபிக்கலி டைவர்ஸ் கண்ட்ரின்னு தான் சொல்ல முடியும். 4 திசையிலும் 4 டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஜியாகிரஃபிக்கல் டோப்போகிராஃபி இருக்குது, டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற நம்மள்கிட்டயே நேச்சுரல் ரிசோர்ஸஸும் எக்கச்சக்கமாக குமிஞ்சே இருக்குது. ஸோ அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல், அழிக்காமல், அதை நீட்ஃபுல்லாகவும் சஸ்டைனாகவும் யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சரிஸ்டிக் ஸ்கோப்பை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் ஒவ்வொரு என்விரான்மெண்டலிஸ்ட்டும் சோஷியலிஸ்ட்டும் கேட்டுக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ ரீசெண்டாக EIA அப்படின்னு கவர்மெண்ட் டிராஃப்ட் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார் 2020 சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இப்போ பப்ளிக் டொமைனில் வச்சுருக்காங்க. நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்களாம் நிறைய அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அப்போஸஸ்க்கான ரீசன் என்னது, அந்த EIA 2020 நோட்டிஃபிகேஷனில் என்ன டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். EIA அப்படின்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். நம்மளோட என்விரான்மெண்ட்டை யாரெல்லாம் பாதிக்கிறா, அதோட பாதிப்பு அளவு எவ்வளோ இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டை பாதிக்கிறதுனால நம்ம சுற்றுச்சூழலில் என்னென்ன நடக்கும், அதற்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் தான் EIA அப்படின்றது. இது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியாலேயும் இந்த ப்ரொவிஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இந்தியாவில் எப்போ EIA இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா 1976. அது எப்படி வந்துச்சுன்னா, கேரளாவில் ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது அங்கே இருந்த பாப்புலேஷன் கிளியரன்ஸில் பயங்கர ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் நிறைய ப்ரொட்டஸ்ட்டும் நடந்தது. அதை கன்சர்ன் பண்ணி 1976 இந்த பிளானிங் கமிஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் கிட்ட நீங்கள் என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்போலேருந்து EIAக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கிடச்சிது. எப்போ இது ஒரு ப்ரொசீஜராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ரூல் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 1994 எந்த ஆக்டுக்கு கீழே இந்த EIA வரும்னா, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. அதுக்கு கீழே தான் EIA ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் 1994. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2006 அதை ரீட்ராஃப்ட் பண்ணி திருப்பி ஒரு நியூ ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அகெயின் இப்போ ஒரு 2020க்கு ரீட்ராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக EIA இந்தியாவில் இருந்த காலம். இந்தியாவில் EIA ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில் இருக்குன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறணும். அந்த டெசிஷன் தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்றது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட் எதுக்கெலாம் ஈஸி கிளியரன்ஸ் வேணுமோ அந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட்டு அந்த EIA ப்ரொவிஷன்ஸ்லே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒன்ஸ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வேணும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, ஸோ அந்த ப்ராஜெக்டோட ப்ராசஸில் என்னென்ன இஷ்யூஸ் வருது, என்னென்ன இஷ்யூஸ் கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இஷ்யூஸ் என்விரான்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரினா அங்கே இருக்கிற எஃப்ளூவன்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறோம், அங்கே இருக்கிற ப்ராசஸ் என்ன, அங்கே என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பாப்புலேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அங்கே எக்கனாமிக்காக எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்ற எல்லா இஷ்யூஸுமே டீட்டெயிலாக எடுத்து வச்சுக்கணும். இதுதான் செகண்ட் ப்ராசஸ், ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதில் என்னதுன்னா இம்பேக்ட் அனாலிசிஸ். நம்ம இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதுதான் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு இம்பேக்டை அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த இஷ்யூஸ்னால யார் இம்பேக்ட் ஆவா, எவ்வளோ நாள் இம்பேக்ட் ஆவாங்க, அதோட இம்பேக்டோட லெவல் எப்படி இருக்கும்,
அந்த இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் வந்து இம்பேக்ட் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இம்பேக்ட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இதற்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியுமா, அப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்தால் அது என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ், அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் திருப்பி ஓகேயா, அதே மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லை, இதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபைன்டு அனாலிசிஸ் ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் EIA ரிப்போர்ட். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு மந்த்ஸ் ப்ராசஸில் இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுப்போம். ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிரிச்சுப்பாங்க, சிலதெல்லாம் ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ், சிலதெல்லாம் சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம EIA ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவோம். அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த EIA ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அவங்க கவர்மெண்ட்லேருந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை போய் இதெல்லாம் வந்து இதுக்கா அப்படி எதுவும் ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ண சொல்லி ஸோ அவங்க அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தென் என்ன நடக்கும்னா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிக் டொமைனில் வைப்பாங்க. ஸோ பப்ளிக் டொமைனில் வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்றதுக்கு என்னென்னா, ஒரு என்விரான்மெண்ட்டில் வருதுன்னா அங்கே இருக்கிற கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்றத தெரிவுபடுத்துறதுக்கும், அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருக்கோ, பப்ளிக் சைட்லேருந்து என்ன வியூஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வியூ கொடுக்கறதுக்காக பப்ளிக் டொமைனில் வைக்கிறது. ஸோ பப்ளிக் டொமைனில் வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ ஓகே ஃபைனலி ப்ராஜெக்ட் இஸ் அக்செப்டட். ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக் டொமைனில் வச்சும் ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ஸ் ஆர் பப்ளிக் என்விரான்மெண்டலிஸ்ட் அந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரி நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த சஜஷன்ஸ்லாம் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொபனண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ஒரு நியூ EIA ரிப்போர்ட் எடுத்து சப்மிட் பண்ணி திருப்பி ஃபர்தர் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் till they get accepted or they get rejected. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் EIA இப்படி தான் நடக்கும். இப்படி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம இந்தியாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்காமையே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது பல வருஷங்களாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லீகல் அப்படின்னு தான் நம்ம கவர்மெண்ட் இப்போது வரைக்கும் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது 2020 டிராஃப்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி இல்லீகலாக ரன் பண்ணுறவங்களெல்லாம் வந்து லீகலைஸ் பண்ணுற மாதிரி. எப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லீகல் ஆகிடுவீங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் எடுக்கும் போது அதுக்கான பெனாலிட்டி, நீங்கள் இவ்வளோ நாள் இல்லீகலாக இருந்ததுக்கான ஜஸ்ட் ஒரு மைனர் பெனாலிட்டி மட்டும் கட்டிக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஒரு ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லீகலாக ரன் பண்ணுறவங்கள லீகலைஸ் பண்ணி. இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம இந்தியாவில் பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து இல்லீகலாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களெலாம் வந்து இப்போ கிளியர் பண்ணி விடுற மாதிரி, நீங்கள் என்விரான்மெண்ட்டை பற்றி எந்த ஒரு பேசிக் ஒரு கிளியரன்ஸே இல்லாமல் இருந்த ஒரு கம்பெனிஸை நம்ம கிளியர் பண்ணி விட்டு போகிறோம் இந்த டிராஃப்ட் வந்துருச்சுன்னா, அப்படின்றது தான் இங்கே ஒரு மேஜர் இஷ்யூ. இதில் நெக்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா, பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இப்போது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பப்ளிக் டொமைனில் வைக்கிறோன்னா 2006 நோட்டிஃபிகேஷன் டிராஃப்டில் இருந்தது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் 30 பீரியட்ஸ் டேஸில் இருந்தது. பட் இப்போது அதை எவ்வளோக்கு மாற்றிட்டாங்கன்னா 20 டேஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கம்மி டேஸில் அவ்வளோ பப்ளிக்கு போய் அது ரீச் ஆகாது, நிறையா மக்களை போய் அந்த செய்தி சேராது, இங்கே இப்படி ஒரு இந்த இடத்துல இப்படி ஒன்று நடக்குது அப்படின்றது. ஸோ அந்த இதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. இதில் இருக்க இன்னொரு பிரச்சனை என்னதுன்னா, செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வரைக்குமே நம்ம பப்ளிக் டொமைனில் வச்சது கிடையாது. அண்ட் அதை வந்து டேரெக்டாக கவர்மெண்ட் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் இது கூடவே இப்போ ஸ்ட்ராட்டஜிக் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ரியல் எஸ்டேட் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஹைவே எக்ஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு 4 கேட்டகரிஸ் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 கேட்டகரிஸுமே பப்ளிக் யூட்டிலைசேஷனுக்கு வரப்போகிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான். அதோட நம்ம இந்தியாவில்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த கேட்டகரிஸ்குள்ளே தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு கொஷனபிள் ஆக்டிவிட்டியாக தான் இருக்குது இந்த ப்ரொவிஷனுக்கு. அதுதான் இங்கே மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது.
அடுத்த ப்ராப்ளம் என்னதுன்னா, இப்போது நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதை ஒரு சர்டன் டைம் பீரியடில் போய் க்ராஸ் செக் பண்ணணும். நமக்கு கொடுத்த கிளியரன்ஸ் படி தான் அவங்க ரன் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் புது ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா, அந்த புது ப்ராப்ளம்ஸ்னால வேறு எதுவும் என்விரான்மெண்டலுக்கு டேமேஜ் நடக்குமா அப்படின்றது திருப்பி ஒரு ரீஅனாலிசிஸ் இல்லை ஒரு ரெவ்யூ மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த ரெவ்யூ டைம் இவ்வளோ நாள் எப்படி இருந்ததுன்னா, இப்போது வரைக்கும் வந்து ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் போய் நம்ம ரெவ்யூ பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் கொடுத்தா அந்த கம்பெனியை போய் ரெவ்யூ பண்ணிக்கலாம். இப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த புது டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 6 monthsக்கு ஒன்ஸ்க்கெலாம் தேவை கிடையாது, ஒன்ஸ் இயர் இருந்தாலே போதும், ஒன்ஸ் இயர் இருந்தாலே அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்விரான்மெண்ட்டை நம்ம டபக்குன்னு டேமேஜ் பண்ணிடுவோம். அது ஒரு டேஸ்லேயே நடந்துடும். அம்மா ஒன்ஸ் இயர் போய் ரெவ்யூ பண்ணோன்னா நம்ம எங்கேயோ டேமேஜ் பண்ணுறதுல எங்கேயோ போயிடுவோம். ஸோ ஒன்ஸ் இயர் போய் ரெவ்யூ பண்ணுறது ஒரு யூஸ்லெஸ் ஒரு ரெவ்யூவலாகவே இருக்கும். அதுதான் இங்கே ப்ராப்ளமேட்டிக். என் சைடில் வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, இவ்வளோ பெரிய இஷ்யூ இப்போ போயிட்டுருக்கு இந்த EIA ரிலேட்டடாக, அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம் இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடாக. அண்ட் ஏன் வந்து இப்போது இந்த டிராஃப்ட் பண்ணி புதுசாக கொண்டு வந்தாங்க அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் கவர்மெண்ட் சைட்ஸ்லேருந்தும் வைக்கலாம். ஸோ அப்படிலாம் வச்சா கண்டிப்பாக பப்ளிக் சப்போர்ட்டும் அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இந்த டிராஃப்ட்டுக்காக. ஸோ இதெல்லாம் தான் இப்போது EIA புதுசாக வந்த டிராஃப்டோட ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் என்விரான்மெண்டலிஸ்ட் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இதை அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சைட்லேருந்து சஜஷன்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுக்கலான்னா, நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து சஜஷன்ஸ் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு, இந்தந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் கொடுங்க EIA 2020 அப்படின்றது. அந்த கமிட்டி வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னா, ஒரு என்விரான்மெண்டல் லான்றது ப்ரிகாஷியஸாக இருக்கணும், ப்ரிவென்டிவாக இருக்கணும். எவ்வளோ நாளும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் காசு கட்டுற மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் லா இருக்கவே கூடாது. அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்டல் லாவில் வந்து பப்ளிக்கு வந்து அவங்க வியூவை வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த ப்ரொவிஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு கன்சிட்ரேஷனில் அவங்க சஜஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருக்கும் இந்த இஷ்யூக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆல்சோ கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷனை எப்படி நம்ம என்விரான்மெண்டல் லாக்குள்ளே அதிகப்படுத்துறது தானே தவிர அவங்களோட பார்ட்டிசிபேஷனை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் திங்க் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. பிகாஸ் பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பப்ளிக்கோட சப்போர்ட் அந்த லாக்கு நிறையாவே இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு ப்ரொபனன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு அவேர்னஸில் இருப்பாங்க, இந்த மாதிரி நம்மளை சம்ஒன் இஸ் வாட்சிங் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்விரான்மெண்ட்டை சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த 2 ஒப்பீனியன்ஸ் தான் நம்ம சைட்லேருந்து நம்ம வைக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் விஷயம் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை கூடிய சீக்கிரம் போட்டுருவேன். தேங்க்யூ.